நான் வந்து சினிமாவுக்கு வரும்போது 18 வயசு. 18 வயசு. 18லேருந்து 19க்குள்ள இருக்கும். அது மாதிரி இருக்கும். ஆனா நீங்க வந்து சின்ன வயசுலயே வந்து ஏதோ தண்ணிக்குள்ள சிலம்பம்லாம் பண்ணேன், அதுக்கு ஒரு அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க. இது வரைக்கும் யாருமே அந்த அவார்ட்லாம் வாங்குனதில்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த அவார்ட்ல எப்படி சார் தண்ணிக்குள்ள சிலம்பம்லாம் எப்படி சார்? வேணா நேருக்கு சுத்தி காமிச்சிருமா தண்ணிக்குள்ள? தண்ணிக்குள்ள எப்படி சார் சிலம்பம் சுத்த முடியும்? ஏங்க கஷ்டம். சுத்த முடியாது? இது எப்படி தெரியுமா சார் இருக்கு? அந்த சிம்பு படம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? கோவில் படம். அந்த படத்துல வந்து வடிவேல் வந்து கம்ப சுத்துற கம்பு மாஸ்டர்னு சொல்லிட்டு கம்பு சுத்துவாரு. ஏதோ கிடைப்பாங்க தண்ணில அடிப்பாங்க டப்பா கூட தண்ணி மேல ஊத்திரும். நான் கம்பு சுத்தி பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன் சார். ஒரு 2-3 வீடியோஸ்ல பாத்திருக்கேன். பயங்கரமா இருக்கும். என்னன்னா மேடம், எனக்கு வந்து 6 வயசுல எங்க அப்பாலாம் எங்க ஊர் தூத்துக்குடி பக்கத்துல கொம்மடிக்கோட்டைன்னு ஒரு அழகான கிராமம். காடு தான் இருக்கும். லைட்லாம் கிடையாது. அந்த காலத்தில் லைட்லாம் கிடையாது. அப்போ தற்காப்புக்காக எல்லாருமே அங்கே ஒரு வீடு இருக்கும், ஒரு கிலோமீட்டர் தள்ளி வீடு இருக்கும், அப்படி தான் வீடு இருக்கும். அப்போ எல்லாமே சிலம்பம், இந்த அருவா கத்தி, இது மாதிரி வேல் கம்பு இது மாதிரிலாம் வச்சுக்குவாங்க சேஃப்டிக்கு. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி சுத்தமாக எனக்கு கொஞ்சம் ஆசை. எங்கள் அப்பாட்ட அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன், உட்காந்துருப்பேன். அவங்க கதைலாம் சொல்லுவாங்க, நிறைய கதைகள் சொல்லுவாங்க. நைட் அப்போலாம் 6 மணிக்கு படுத்துருவோம். இப்போ தான் 6 மணி யாரும் 12ங்கிறாங்க, 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டேங்கிறாங்க, குழந்தை பிறக்க மாட்டேங்க, ஒன்றும் பிறக்க மாட்டேங்க. அப்போலாம் 6 மணிக்கு படுத்துருவோம். ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாலாம் கதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனக்கு கற்றுக்கணும் ஆசை. இப்போ வந்து ஸ்கூலில் என்னை வந்து 6 வயசு 7 வயசு தான் சேர்க்குறேன். எனக்கு காது இங்கே எட்ட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இது இருக்காம அப்படின்னு சேர்க்கல. 6 வயசு 7 வயசு சேர்க்குறாங்க.